ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் டிஎன் பிளாக் கேட்ஸ். இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து கரூர் ஸ்பெஷல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைய கரூர் மாவட்டத்தோட வரலாறும் தொன்மையும் 2000 வருஷங்களை கடந்து பார்க்கப்பட்டாலும் தமிழகத்தில் இருக்கிற தொழில்துறை வளர்ச்சி அடைந்த மாவட்டங்கள்ல இது முதலிடத்துல இருக்குன்னு சொல்லலாம். தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இருக்கு. இதுல பல சிறப்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கிற விதமா கொசுவல உற்பத்திலையும் சரி, கரூர் வைசியா வங்கி மற்றும் லட்சுமி விலாஸ் உருவான இடமானாலும் சரி, இது எல்லா இடத்தோட பெருமையும் கரூர் மாவட்டத்தையும் சேரும். உலக நாடுகள் எல்லாத்தையும் இந்தியா பக்கம் திரும்ப வச்சு பார்க்க இந்தியாவில் இருக்கிற செல்வ வளங்களே காரணம். இந்திய செல்வ வளங்களை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் நினைச்சு வெளிநாட்டுக்காரங்க எடுத்த ஆயுதமே வாணிபம். இந்த வாணிபம் கடல் கடந்து செய்யப்பட்டதில் முக்கிய பங்கு கரூர் வகித்தது. இன்னைக்கும் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானியங்களே சாட்சி. தமிழகத்தோடு பரப்பளவு ஒப்பிடும்போது கரூர் மாவட்டம் சிறியதுனே சொல்லலாம். இருந்தாலும் அதோட வரலாறு தொன்மையும் பெரியதுனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 வருஷ பழமையான இந்த கரூர் மாவட்டத்தை சேரன், சோழன், பாண்டியன், கங்க மன்னர் தொடங்கி விஜயநகர நாயரங்கள், மைசூர் அரசர்கள், ஆங்கிலேயர்கள் வரை வரலாறு நீண்ட காணப்படுகிறது. பண்டைய காலங்களில் முக்கிய அயல்நாட்டு வணிகத்தலமாக செயல்பட்டு வந்திருக்கு கரூர் மாவட்டம். அமராவதி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட வஞ்சிமா நகரம் சேர மன்னனையும் சேர செங்குட்டுவன் தலைமையாகவும் விளங்கியிருக்குன்னு சிலப்பதிகார குறிப்புகள் கூறியது. இந்த வஞ்சிமா நகரமே கரூர்னு அழைக்கப்படுகிறது. இந்த வஞ்சிமா நகரமே கரூர்னு அழைக்கப்பட்டு தற்போது கரூர்னு அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் இதுக்குண்டான வரலாற்று பதிவுகள் அருகில் உள்ள ஆர்நாட்டாமலையில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேரனோட பெயர் பதிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மூலம் சேர மன்னன் கரூர் மாவட்டத்தை ஆண்ட முறைகளை இதன் மூலம் அறியப்படுகிறது. பல கல்வெட்டுகள் மூலமும் அகழ்வாராய்ச்சியின் மூலமும் சங்க காலங்களில் சேரனின் தலைமையாக விளங்கியது கண்டறியப்பட்டது. அது மட்டும் இல்லாம சோழர்கள் கருவூலம் வச்சு செயல்பட்டதாகவும் பல குறிப்புகள் சொல்லப்பட்டது. இந்த சங்க காலங்களில் அன்னபூர்ணா என்று அழைக்கப்பட்ட இந்த கரூரை ஆரம்ப கால ஆட்சி சேரர்களும் அதுக்கு பின்னாடி பாண்டியர்களால் கைப்பற்றப்பட்டு பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல காலமா சோழர்களோட கருவூலமாகவே செயல்பட்டு வந்திருக்கு. இவர்களுக்கு அடுத்து நாயக்கர் ஆட்சி மேலோங்க தொடங்குது. இவரை தொடர்ந்து திப்பு சுல்தானும் கரூரை ஆட்சி செய்து பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மைசூர் போர்ல கரூர் பகுதி அனைத்தும் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டன. இன்னைக்கு போர்களில் இறந்தவர்களோட நினைவு சின்னம் அருகில் உள்ள ராயனூர் என்ற கிராமத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியாவில இருந்து பல உலக நாடுகளில் பயன்படுத்தப்படுற கொசுவலை நம்ம கரூர்ல தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. என்னதான் தொழில் நகரமா கரூர் விளங்கினாலும் இங்கு உற்பத்தி செய்யப்படுற கொசுவலை உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. கரூர்ல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுல இருந்து நம்ம கரூர் மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.